அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான் இது. 20 பைசா 1970 ஃபுட் ஃபார் ஆல் கமாமினிட்டி காயினு. சன் லோட்டஸ், தாமரையும் சூரியனும். நான் இப்போ உங்களுக்கு முன்னால் வச்சுருக்கிற நாணயங்கள் எல்லாமே மும்பை மின்ட். இது 2 பக்கமும் கதிர் போட்டிருக்கும். ஒரு நெல் கதிர் போட்டிருக்கும், ஒன்று கோதுமை கதிர் போட்டிருக்கும். வாட்டர் இருக்கும், லோட்டஸ் இருக்கும், சன் இருக்கும். ஃபுட் ஃபார் ஆல்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த பக்கம் இந்தியாவின் தேசிய சின்னம் சிங்கம் இருக்கும். கீழே 20ன்னு எழுதியிருக்கிறோம். இந்த பக்கம் பாரத், இந்த பக்கம் பைசே, இந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் ஆங்கிலத்தில் பைசே. குதிரை, பசுமாடு எல்லாம் இருக்கும், காளமாடெல்லாம். இது யூஎன்சி கண்டிஷன் கிடையாது, யூஎன்சி காயின். இது யூஎன்சி அளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே யூஎன்சி காயின், பக்கா யூஎன்சி, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது கொஞ்சம் ரேர் காயின். 20 பைசா நாணயங்களில் அதிகமான விலை உள்ள ஒரு ரேர் காயின். இது இதில் யூஸ்டு காயின் கண்டிஷனாக உள்ளது என்கிட்ட இருக்குது. அது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கிடலாம். ஆனால் அது யூஸ்டு தான். அது ஒரு நாணயம் 250 ரூபா ஒரு நாணயம். இது ஒரு நாணயம் 350 ரூபா. இது யூஎன்சியாக இருக்கிறதுனால ரேட்டு அதிகம். ஒரு செட்டாக வாங்கினீங்கன்னா ஒரு 50 ரூபா குறைச்சிக்கலாம், அல்லது ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரலாம். இது 100க்கு 100% யூஎன்சிங்கிறதுல நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா நாணயத்தையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இதில் எந்த வித க்ளீனிங்குமே பண்ணலை. இத்தனை வருஷத்துக்கு, ஒரு 56 வருஷத்துக்கு முந்தி உள்ளது இப்போ யூஎன்சிலாம் கிடைக்கும்னா ரொம்ப சந்தேகம்தான். ஒரு நண்பர் யூஎன்சி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னாரு. நான் இன்னும் பரவாயில்ல நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த நாணயத்தை பூரா நான் ஒருத்தனே வாங்கிட்டேன். இதில் 20 நாணயங்கள் இருக்குது. இந்த நாணயம் யூஎன்சி கண்டிஷனில் வலைத்தளத்தில் இன்றைக்கி ரேட்டு 800 ரூபா. இது இன்றைக்கி இப்போ உள்ள ரேட்டு. நாணயத்தினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க நீங்கள். இந்த கண்டிஷனில் 20 பைசே 1970 ஃபுட் ஃபார் ஆல் மும்பை பிரான்ஸ், மும்பை மின்ட்டு. இது டேக்கன் ஃப்ரம் யூஎன்சி செட்டு 800 ரூபா. இது 5% நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்கணும். நம்ம ஒரு செட்டு 650 ரூபாய்க்கு கொடுக்கும். ஒரு நாணயம் உங்களுக்கு வேணும்னா இது 350 ரூபா. ரீடட் எட்ஜு ஒரு நாணயம் உங்களுக்கு 350 ரூபா. 100% யூஎன்சி காயினு. நீங்கள் எந்த சந்தேகம் பட வேண்டாம், வாங்கி தேய்க்கலாம் வேண்டாம். நீங்கள் அப்படியே ஃபோல்டர் வச்சுக்கோங்க. எல்லா நாணயமே அப்படி தான் இருக்கும். இதில் ஒரு செட்டாக நான் தர்றேன் உங்களுக்கு. ஒரு ரெண்டு நாணயங்களாக தருவேன். 2 நாணயம் 700 ரூபா. இந்த 2 நாணயம் வாங்கினீங்கன்னா 700 ருபீஸு. ரேர் நாணயம், பக்கா கண்டிஷன், நோ டவுட்டு. ஒரு நாணயம் மட்டும் எனக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 350 ரூபா. 2 நாணயம் 700 ரூபா. அதில் நீங்கள் 50 ரூபா கழிச்சிக்கலாம், அல்லது ஷிப்பிங் சார்ஜ்னால் ஃப்ரீ பண்ணி தருவேன். ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஷிப்பிங் சார்ஜ்னால் கூட 70 ரூபா வரைக்கும் வரும். நானே யார்ட்டையும் ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்கணும், ஒரு 50 ரூபா தான் வாங்குவேன். அது 70 ரூபா ஆனாலும் சரி, 100 ரூபா ஆனாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி 50 ரூபா வாங்குவேன். இது ஒரு அற்புதமான ஒரு கமாமினிட்டி காயின்ஸு, ஃபுட் ஃபார் ஆல். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க வேண்டாம், இல்லைன்னா ஒரு செட்டு நீங்கள் வாங்கி உங்களுடைய கலெக்ஷனில் வச்சுக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரே ஒரு 10 ரூபா கெட்டு 2025 872801. இந்த 10 ரூபா கட்டினுடைய ஆக்சுவல் ரேட்டு 1000 ரூபா. மற்றபடி எங்கேயும் வாங்கினோம்னா இது 1450 ரூபா. நான் கொடுக்குறது 1300 ரூபா. ஒரு ரிம் ஒன்று வச்சுருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அது 1250 ரூபாய்க்கு தாரேன். 1250 ரூபா இல்லை, சாரி, 12500 ரூபாய்க்கு தாரேன் ஒரு ரிம்மு. இது ஒரு கெட்டு. இதனோட ரேட்டு 1300 ரூபா. 872801.
இது உள்ள இடையில வந்து 872 இன்னொரு 872 இது உள்ளே வரும். டப்ளிங்ஸ் நம்பர் வரும். சஞ்சய் மல்ஹோத்ரா கையெழுத்து போட்டது 2025 உள்ளது. 33H வந்து ப்ரீஃபிக்ஸு, இன்செட்டு கிடையாது, பிளேன் இன்செட்டு. வெரி சீப் ரேட்டு 1300 இதில் ஒரு ரிம் இருக்குது. அது வந்து வேறு நம்பர் வேறு இது. இதில் ரிம்முன்னா இதே நம்பரை ரிம் கட்டுறாதீங்க. அதனுடைய ரேட் வந்து 14,500. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் 2,000 லெஸ்ஸு. நீங்கள் 12,500 கொடுத்தா போதும். இன்னொரு பதிவில் போடையில் நான் அந்த ரிம் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கேன். ரிம்முங்கிற சமயம் அதை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் காமிக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் அப்புறம் போடுறேன். வணக்கம்.